ராம 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 ராம. சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கி ஜெய். சத்குரு தியாகராஜ சுவாமி வால்மீகியோட மறு அவதாரம் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. சத்குரு ரக்ஷமாம் சத்குரு பாஹிமாம். வால்மீகி எத்தனையோ ராமாயண கிரந்தங்கள்லாம் எழுதியிருந்தாலும் ஒரு சின்ன அதிருப்தி அவருக்கு இருந்தது. அப்போ நாரதர் அவருக்கு சொல்றாரு, ராமரோட கல்யாண குணங்களை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு மறு அவதாரமா உனக்கு கலியுகத்துல தியாக பிரம்மம் அப்படிங்கிற பேர்ல வந்து ராமரோட கல்யாண குணங்களை நீ பாட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறையறார். ரொம்ப வருஷம் கழிச்சு கிரேத்தா யுகத்துல வால்மீகி அப்படி இருந்தாலும் கலியுகத்துல தியாகராஜரா ராமபிரம்மம் சீதா லட்சுமிக்கு திருவையாறுல தியாகராஜர் அப்படிங்கிற பேர்ல பிறக்கிறார். அவருடைய 7வது வயசுல ரொம்ப விமர்சையா அவருக்கு உபநயனம் நடக்கிறது. அவர் குழந்தையா இருக்கும் பொழுது குரு சொண்டி வெங்கட்ரமண பாகவதர் அப்படிங்கிற குரு கிட்ட சாஸ்திரமும் சங்கீதமும் கத்துக்கிறார். ஒரு சமயம் ஒரு மகான் வந்து தியாகராஜர் கிட்டக்க வந்து சின்ன குழந்தையா பாலகனா இருக்கும் பொழுது அவர் கையில ஒரு கிரந்தத்தை கொடுத்துட்டு, இதை நீ கொஞ்ச நேரம் வச்சுக்கோப்பா, நான் காவேரி ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்து இந்த கிரந்தத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். போனவர் திரும்பி வரவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி தியாகராஜருடைய சொப்பனத்துல, நான் தான் நாரதரா வந்திருந்தேன், இன்னைக்கு நான் வந்து நாரதரா இந்த கலியுகத்துல வர முடியாதுங்கிறதுனால நான் ஒரு பெரியவர் மாதிரி வந்து உன் கையில நான் ஸ்வரார்ணவம் அப்படிங்கிற சங்கீத கிரந்தத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த கிரந்தம் தான் வந்து ஃபுல் கிராமர், சங்கீதம் எப்படி இருக்கணும், அந்த ராகங்கள் எப்படி இருக்கணும், அதோடைய பாவங்கள் எப்படி இருக்கணும், தாளங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் அது முழுக்க அதுல இருக்குன்னு சொல்லிட்டு மறையறார். இதுல இருந்தா தியாகராஜருக்கு ஒரு டிவைன் பவர் வர ஆரம்பிச்சுடுது. அப்புறம் அடுத்து ராமகிருஷ்ணானந்தா அப்படிங்கிற ஒரு சன்னியாசி தியாகராஜருக்கு ராம சடாட்சரி மந்திரத்தை போதிக்கிறார். 96 கோடி ராமநாமம் பண்ணின பிறகு ராமரை பிரத்யட்சமா காண முடியும் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு போறார். அதுல இருந்து தினத்துக்கும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ராமநாமமாவது சொல்லிட்டு வரார். ஒவ்வொரு கோடி முடியும் பொழுது ராமர் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல அவருக்கு காட்சி கொடுக்கிறார். 96வது கோடி முடியும் பொழுது சீதா ராம சமேத ஹனுமன் சகீதமா ராமர் பிரத்யக்ஷமா தியாகராஜருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அது கூட ஒரே ஒரு வினாடி தான் நிக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவருடைய தெய்வஸ்வரூபம் அப்படியே சுவாமி ராமர் மறைஞ்சிடுறார். ஸோ இது மூலமா பக்தியால இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த கலிகாலத்துல கூட நம்ம பார்த்திருக்கோம். இனிமே அவர் சங்கீதத்துல எப்படியெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த 96 கோடி முடிக்கும் பொழுது அவருக்கு 21 வயசு. 23வது வயசுல அவர் வீட்டுல அவருடைய அம்மா முதல்ல மறைஞ்சு போயிடுறாங்க, அப்பா தவறிடுறார், அதுக்கப்புறம் அவருடைய அண்ணன் தவறிடுறார், அப்புறம் அவருடைய பார்வதி அப்படிங்கிற மனைவியும் தவறி போயிடுறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சோகமா இருக்காரு அப்படின்னு இவரை பார்த்து எல்லாரும் குசலம் விசாரிக்கிறதுக்கு வரும் பொழுது, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு தியாகராஜர், எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீராமுடு மாதன்றே, இவா எல்லாரும் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை, எனக்கு ஒரு விசாரமுமே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்றார். இத ரவிச்சந்திரிகான்ற ராகத்துல மாக்கேலராவிஜாரமு மாக்கேலராவிஜாரமு மருகண்ண ஸ்ரீ ராமச்சந்திர மாகேலரா. இது மூலமா தியாகராஜர் என்ன அழகா பாடுறார், ஒரு குறையுமே இல்லை அப்படிங்கிறத நிலைநாட்டுறார் இந்த இடத்துல. இதுல இருந்து அவருடைய நித்திய பூஜைக்கு வருவோம். நித்திய பூஜை தினமும் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சார்னா 1 மணி வரைக்கும் ரொம்ப தீவிரமா பக்தியோட பூஜை பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு பூஜையில வந்து அவருடைய பிரதம சிஷ்யனான
வெங்கட்ரமண பாகவதர் வந்து அவருக்கு புஷ்பம் கொடுத்து உதவுவார். ஒரு சமயம் அவர் வரத்துக்கு ரொம்ப தாமதமானதுனால தியாகராஜர் பூஜையை முடிச்சிடுறார். இருந்தாலும் அவருடைய வெங்கட்ரமண பாகவதர் சிஷ்யன் கொண்டு வந்துருக்கிற அந்த துளசி அந்த செடி அந்த புஷ்பத்தை எடுத்து ராமருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசீதள முளஜ சந்தோஷமுக தாமதமா வந்தாலும் அந்த புஷ்பத்தையும் எடுத்து சுவாமிக்கு சேர்க்கணும், அதுதான் ராமர் காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த துளசிதள பாட்டை மாயாமால குலத்துல பாடுறார். அந்த பாடலோடைய சரணத்துல சரசீருஹ பொல்லாக சம்பக பாட்டர குரவக சரசீருக புன்னாக சம்பக பாடல குரவக அப்படின்னு ஒவ்வொரு புஷ்பங்களா சொல்லி சொல்லி அந்த துளசியால எடுத்து ராமருக்கு பூஜை பண்ணும்போது அந்தந்த பூக்களாவே அந்த மலர் மாலையா மாறி ராமருடைய பாதங்கள்ல துளசியே அந்த மாதிரி மாறி விழருது. இது வந்து தியாகராஜருடைய நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு முதல் அதிசயம் இது நடக்கிறது. அதுல இருந்து இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிரபல்யமா ஆயிட்டு வருது. இப்போ அடுத்த கதைக்கு போகலாம். தியாகராஜருடைய குழந்தைக்கு சீதா லக்ஷ்மி அப்படின்னு பேரு. அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வரும் பொழுது வெங்கட்ரமண பாகவதர் வாலாஜாபேட்டையிலிருந்து தியாகராஜருக்காக அன்பளிப்பா ஒரு பட்டாபிஷேக கோதண்டராமர் படத்தை கொண்டு தருவார். ரொம்ப தூரமா நடந்து வந்து அந்த கல்யாணத்துல வந்து இந்த பரிசை கொண்டு கொடுக்கிறார். தியாகராஜர் ஆனந்தப்படுறார். அப்போ ராமா எனக்காக நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு மோகன ராகத்துல நடச்சிவ சீதி இந்த மோகன ராக கிருதி எவ்வளவு அழகா இருக்கு. ராமா எனக்காக நீ நடந்து வந்தையா அப்படின்னு பாடுற இந்த பாட்டு இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப பிரபல்யமா இவ்வளவு வருஷமாயும் ஆயின்னு இருக்கு, பாடப்படின்னு இருக்கு இந்த பாட்டு. இப்போ அடுத்து ஒரு குட்டி கதைக்கு வரோம். தியாகராஜ சுவாமி ஏகாதசி உஞ்சவர்த்திக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வரும்பொழுது அவருக்கு உணவு இல்லாமல் அன்னைக்கு ஆயிடுத்து. சாயங்காலம் 4 மணி ஆயிடுறது. அவருக்கு ரொம்ப பசி. ஆனால் வெளியில் சொல்லாமல் அவர் ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கார். இதை அறிந்த ராமரும் சீத்தையுமே அவர் வீட்டு வாசல்ல ஒரு புதுசாக வர ஆள் மாதிரி வந்து எங்ககிட்ட கொஞ்சம் சாப்பாடு பண்டங்கள் இருக்குது, அதை உங்களுடைய சமையல் அறையில் நாங்கள் சமைச்சிக்கலாமா அப்படின்னு அவ கேட்கும். பண்ணிக்கோங்க அப்படின்னு இவரும் சொல்றார். சீதாராமர் அவளே அவருடைய சமையல் அறையில் சமைச்சு கொண்டிருக்கா. ஆஞ்சநேயர் வந்து சப்பாத்தி இட்டு கொண்டு இவர்களுக்காக உணவு தயாரித்து கொண்டிருக்கின்றனர். அவ முடிச்ச பிறகு தியாகராஜருக்கு போட்டுட்டு அவளும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்க்கறார், யாருமே அந்த இடத்துல இல்லை. இப்போ வந்தது ராமா சீதா, நீங்களே வந்து எனக்கு சாப்பாடு பண்ணி போட்டீங்களா அப்படின்னு மோகனத்துல இன்னும் ஒரு மோகன கிருத்திய இந்த மோகனராக கிருத்தி முடிஞ்சு இவரை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் வெளியில தெரிய ஆரம்பிக்கிறது. தஞ்சை சரபோஜி மகாராஜா இவருடைய புகழை கேள்விப்பட்டுட்டு தன்னுடைய அரண்மனையில ஒரு அரச கவியை ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவருடைய ராஜாவுடைய சிப்பாய்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு அனுப்புறார். அப்போ தியாகராஜர், எனக்கு எந்த பணமும் காசும் எந்த சொத்தும் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் மனசா நிதி ராஜாவோடைய அரச போகங்கள் எதுவுமே எனக்கு வேண்டான்னு உதறி தள்ளிட்டு உஞ்சவர்த்தி பஜனையே தன்னுடைய தொழிலாகவும்
பாடல்கள் ஏற்றுவதும் ராமநாமமே அவருக்கு முழு மூச்சாக அமைந்தது. ஒரு சமயம் உஞ்சவர்த்தியில் ராஜா வந்து அவருக்கு பொற்காசுகளை அவருடைய உஞ்சவர்த்தி பாத்திரத்தில் இடவும் அவர் அதையும் வேண்டாம் என்று திருப்பி கொட்டிவிட்டு அன்று முழுவதும் அன்னமில்லாமல் இருந்தார். பிறகு இன்னும் ஒரு சமயத்தில் சரபோஜி மகாராஜா இவரை விடாமல் இவர்கிட்ட 1000 வராகன ஒரு தங்க பையில போட்டு இவர் போற பல்லக்குல அந்த பல்லக்கு கடியில வச்சிடுறார். ஏதாவது ராமநவமி இல்ல ஏதாவது கோகுலாஷ்டமி பண்டிகைகளுக்கு ராமருக்கு இந்த பைசாவை வச்சுட்டு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவ சிஷ்யா கிட்ட சொல்லிட்டு ராஜா போயிடுறார். அப்போ அவ பல்லக்கு தியாகராஜர் வந்துட்டு இருக்க அந்த பல்லக்கு வரும்பொழுது ஒரு காட்டு பிரதேசத்துல 2 திருடால் வந்து வழிமறைப்பா. அப்போ எனக்கு என்ன கவலை, எனக்கு ஒண்ணுமே பயம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ இவருடைய சிஷ்யர்கள் சொல்றா, சுவாமி உங்களுக்கு தெரியாம சரபோஜி மகாராஜா செல்வங்கள் கொடுத்து விட்டுருக்கார், அந்த செல்வங்களை திருடணும்ட்டு இவ வந்திருக்கா, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அது என்னோட காசு இல்ல, அது ராமனோட காசு தானே, அது அவனே பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோடைய எந்த சொத்தும் எனக்கு வேண்டான்னு புறக்கணிச்சுட்டு வந்தாலும் தியாகராஜர் அந்த பல்லக்குல இருந்து இறங்கி போயின்னு இருக்கார். 2 திடகாத்திரமா 2 பேர் வில்லும் அம்பும் கொண்டு வந்து அந்த திருடாலோட சண்டை போட்டுன்னு இருக்கா. அந்த திருடா மயங்கி விழுந்து தியாகராஜர் காலில் வந்து விழுந்து, சுவாமி யாரோ 2 பேர் வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டு போனாங்க, அவளுக்கே அவ்வளோ சக்தி இருக்கும்போது நீங்க அவளுக்கு குரு மாதிரி இருக்கா மாதிரி தெரியறது, அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அபாரமான சக்தி இருக்கும், எங்களை மன்னிச்சிடுங்கோன்னு இவர் காலில் விழவும் தியாகராஜர் இந்த பாடலை கீரவாணியில பாடிட்டு, ராமா அந்த திருடாளுக்கு கூட நீ காட்சி கொடுத்திருக்க, ஏன்னா வால்மீகியோட அவதாரத்து பொழுது திருடராதானே இருந்தார் வால்மீகி, அவருக்கு காட்சி கொடுத்தா மாதிரி இப்ப இருக்கிற திருடாளுக்கும் நீ கொடுத்திருக்க, ஆனா எனக்கு கொடுக்கலையே ராமான்னு இந்த கலிக்கியுண்டே கதாவை பாடுறார். இப்படி ஆன பிறகும் தியாகராஜர் எதற்குமே மசியவில்லை. இவருடைய அண்ணா ஜல்பேசனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுத்து. இவ்வளோ நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது தியாகராஜர் ஏன் எடுத்துக்க கூடாது ராஜாவுடைய சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவப்பட்டு ராமருடைய விக்கிரகங்களை அன்னைக்கு ராத்திரி தியாகராஜர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ராமர் விக்கிரகங்களை கொண்டு காவேரி ஆத்துல போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு கார்த்தால தியாகராஜர் பார்த்து ராமர் விக்கிரகங்களை காணுமேன்னு 3 நாள் சாப்பிடாம தூங்காம கொள்ளாம இருக்க ராமரே பிரத்யட்சமா அவர் கனவுல அன்னைக்கு ராத்திரி வந்து காவேரி ஆத்துல மூங்கில் பாலத்துக்கு அடியில நான் இருக்கேன், என்னை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். மறுநாளை காத்தால தியாகராஜர் போய் பார்த்தா அதே இடத்துல ராமர் கிடைக்கிறார். அப்போ பிலஹரியில இந்த அழகான பிலஹரி பாட்டுல ராமா நான் உன்னை கண்டுட்டேனே, ராமா நான் தெரிந்து கொண்டு விட்டேன் உன்னைன்னு சந்தோஷமா அன்னிலேருந்து பூஜையை ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு வரார். ஒரு நாளைக்கு அவரோட வீட்டுல அவ சிஷ்யர்களோட ராமர் நாமம் சொல்லிண்டு ராமர் மேல கீர்த்தனைகளை எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வீட்டு வாசலுக்கு வேற ஒருத்தர் வராரு. சுவாமிகள் இவரை உபசரித்து விட்டு நீங்க எங்கேருந்து வரீங்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது நான் மாயவரத்துலேருந்து வரேன்னு சொல்ல, அப்படின்னா உங்களுக்கு மாயவரத்துல கோபாலகிருஷ்ண பாரதின்னு ஒரு பெரிய மகான் இருக்காரே, அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அடியேன் தான் அந்த கோபாலகிருஷ்ண பாரதின்னு சொல்றார். அப்போ தியாகராஜர் அவர் வந்திருக்கும் பொழுது ஏற்றின பாட்டு வந்து சமானம் எவருரா அப்படின்னு நீ சமானமெவரு ராமா நீ சமானமெவரு அப்படின்னு தியாகராஜர் பாடுறார். அப்போ தியாகராஜருடைய சிஷ்யா எல்லாம் கேட்கிறா கோபாலகிருஷ்ண பாரதி கிட்ட, நீங்க ஏதாவது இந்த ராகத்துல கரஹர பிரியாலியோ இல்ல ஒரு ஜன்யத்துல பாடிருக்கலான்னு கேட்கவும் உடனே கோபாலகிருஷ்ண பாரதி தியாகராஜர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். சபாபதிக்கு தெய்வம் அப்படின்னு சபாபதிக்கு எந்த தெய்வமும் சமானம் இல்லை அப்படின்னு பதில் கொடுக்கிறார்.
இதுல இருந்து தியாகராஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் கேட்கிற கேள்விக்கு வேற விதத்துல நீங்க அழகா நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்றார். தில்லையே இங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார் தியாகராஜர். ஸோ சபாபதி இந்த பாட்டு இதன் மூலமா எல்லாருக்கும் தெரிய வந்தது. இதுல இருந்து அடுத்த கதைக்கு வரும். ஒரு திருவாரூர்ல சப்தஸ்தானம் அப்படிங்கிற விழா 7 நாட்கள் ரொம்ப விமர்சையா நடக்கும். அந்த விழாவுக்கு வந்த சில பேர் தியாகராஜரோட வீட்டுக்கு நேர தியாகராஜரை சந்திக்கணும் அப்படின்ட்டு வரா. தியாகராஜருடைய மனைவி அன்னைக்குன்னு பார்த்து சாப்பாடு கொஞ்சமாக தான் வீட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு 12 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அத்தனை பேருக்கு நம்ம எப்படி போட போறோம்னு. அப்போ தியாகராஜரோட பிரதம சிஷ்யன் ஒருத்தர் கொஞ்சம் அப்பாவியானவர். அவர் சரி நான் சாப்பாடு போடுறேன், அவ எல்லாருக்கும் பரிமாறின்னு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்ஷய பாத்திரமா அந்த சாப்பாடு வளர்ந்துட்டே இருக்கு. சீதாலட்சுமியே அன்னபூரணியா மாறி அவ வந்தவாளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்க, அவளாம் திருப்தியோட வெளியில போக, தியாகராஜர் வெளில போயிருந்தவர் வீட்டுக்கு திரும்பி பார்க்கும் பொழுது எவரு அது வந்தது இந்த மாதிரி அக்ஷய பாத்திரமாவே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு மோகனத்துல இந்த அருமையான மோகன கிருதி அதுல இருந்து நமக்கு கிடைச்சது. அடுத்தது குட்டியா ஒரு ஆனந்த பைரவி பத்தி ஒரு குட்டி கதை கேட்போம். அந்த திருவையாறு ஊருக்கு ஒரு பொம்மலாட்ட கலைஞர் ஒருத்தர் வராரு. அவர் ரொம்ப அழகா கதைகள்லாம் சொல்லி பாட்டெல்லாம் ஏற்றி அந்த ஊரே சந்தோஷப்பட்டு இருக்கு. ஒரு நாள் தியாகராஜரும் அதை கேட்கணும்ட்டு போய் மறைந்து இருந்து பாக்குறாரு. அந்த பொம்மலாட்ட கலைஞர் சுவாமிநாத ஐயர் அப்படிங்கிற ஒரு ஆனந்த பைரவியில ரொம்ப அழகா பாடின்னு இருக்கார். அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு தியாகராஜர் அவரை போயிட்டு கையை குலுக்கி ரொம்ப நன்னா இருந்துன்னு சொல்லும் பொழுது அந்த பொம்மலாட்டக்காரர் கேட்கிறார், சுவாமி எனக்காக ஒரு சின்ன விஞ்ஞாபனம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு இவர் சொல்றார். அவர் சொல்றார், எனக்கு ஆனந்த பைரவி பாட்டு தான் ரொம்ப நல்லா வரும். அந்த ராகத்துல நீங்க இனிமே எந்த பாடலும் எழுதாம இருக்கணும் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நீங்க மகான், இந்த மாதிரி நீங்க அந்த ராகத்துல எழுதிட்டீங்கன்னா நான் பாடினா என்னோட பாட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, எனக்கு தினம் பொழைப்பே இதுதான் சுவாமி அப்படின்னு சொல்லவும் தியாகராஜர் அந்நியிலிருந்து ஆனந்த பைரவியில எந்த ஒரு பாட்டும் எழுதுறதும் இல்லை. அவர் முன்னாடி 3 கீர்த்தனங்கள் பண்ணியிருந்தார். அந்த 3 கீர்த்தனங்களும் முன்னாடியே அவர் சிஷ்யருக்கு சொல்லிவிட்டதுனால அது வெளியில வந்தாச்சு. ஆனா அன்னி முதல் புதுசா எந்த கீர்த்தனங்களும் தியாகராஜர் எழுதவே இல்லை. இப்போ தியாகராஜருக்கு 60 வயசு ஆயிடுறது. அவர் கஷேத்ராடனம் வரார், திருப்பதிக்கு வரார். அந்த இடத்துல சுவாமிய அவர் போகும்பொழுது திரை போட்டுடுறது. அதுக்கு முன்னாடி கோவிந்தா கோவிந்தா எல்லாரும் சொல்றதுனால அவருக்கு ராமர் மேலதான் நமக்கு அபரிமிதமான ஆசை, கோவிந்தர் மேல அவர் அன்பு வரலையேன்னு நினைச்சுண்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கோவிந்தர் தியாகராஜருடைய கண்ணை கொஞ்சம் மறைக்கிறது. அவரால் பார்க்க முடியல சுவாமி விக்கிரகங்களை. அப்போ ராமரை பார்த்து, ராமா எனக்கு கண்ணு சரியா பார்க்க முடியல, ஆனா உனக்கு என்ன பார்த்து சிரிப்பா வருதா ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஆபேரியில அப்படின்னு அழகான அந்த ஆபேரி ராகத்துல கிருத்திய பாடுறார். அவர் திருப்பதிக்கு போறார். திருப்பதியில கோவிந்தாவை பத்தி நம்ம சரியா முன்னாடி பக்தி நினைச்சுக்கல, அதனாலதான் சுவாமிக்கு திரை போட்டுட்டாங்க, என்னால பார்க்க முடியலன்னு திருப்பியும் கதர்றார். அப்போ இந்த திரத்திய கராதா பாடின உடனே சுவாமியோட திரை விலகிறது. அற்புதமான காட்சி பெருமாள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த திரத்திய கராதா மூலமா நமக்கு இந்த கதை நமக்கு தெரிய வருது. அடுத்த கஷேத்ராடத்துல அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஸ்ரீரங்கத்துல தியாகராஜ சுவாமி ஒரு நாளைக்கு சுவாமி பல்லக்குல வந்துட்டு இருக்கும் பொழுது அவரால் கிட்ட போய் பார்க்க முடியல. ஆனா அந்த பல்லக்கு திடீர்னு நின்று போயிடுறது. அங்க இருந்தவாళ్ళக்கெல்லாம் தூக்க முடியல கைய. எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேட்கறது, தியாகராஜரை கூப்பிட்டுன்னு வாங்கன்னு சொல்லவும் தியாகராஜர் சுவாமி கிட்ட போன உடனே இவர் முதல்ல பெருமாள் மேல, ஸ்ரீரங்கம் பெருமாள் மேல பாடுறார். இவர் பாட ஆரம்பிச்ச பிறகு அந்த பல்லக்கு தானா நகர ஆரம்பிச்சிடுறது. இது அடுத்த கதை. இதை முடிச்ச பிறகு புத்தூருக்கு வராரு நம்ம தியாகராஜ சுவாமி. அவர் வர்ற வழியில ஒரு இடத்துல
ஒரு குடும்பம் வந்து ஒரு குடும்ப தலைவன் வந்து கோவில் கதவு பூட்டிருக்குங்கிறதுனால கதவு அந்த செவரு மேலே ஏறி உள்பக்கமாக யாராவது இருக்காங்களா, அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல சாவாசப்படுத்திக்கலான்ட்டு உள்ளே போகிறதுக்காக எத்தனிக்கிறார். யாரோ ஒரு ஆள் அவர் கிணத்துல வாய் தவறி விழுந்துடுறார். அப்போது அவர் விழுந்தவர் அந்த இடத்துல செத்து போயிடுறார். மறுநாளைக்கு காலையில் தியாகராஜர் பார்க்குறார், யாரோ ஒரு பணம் போட்டுட்டு அழுதுன்ட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுவாமியை தியாகராஜ சுவாமி திருவாரூர் சுவாமியை நினைச்சுட்டு இவர் நாஜீவாதாரா அப்படின்னு பெலஹரி ராகத்தில் பாடுறார். அந்த க்ஷணம் அந்த அவர் இறந்து போனவருக்கு உயிர் வருது. இது மூலமா பெலஹரி ராகத்துக்கு ஒரு உயிர் ஊட்டக்கூடிய சக்தி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புத்தூர்ல இருந்து தியாகராஜ சுவாமி அடுத்த க்ஷேத்திரமான திருவொற்றியூருக்கு வரார். அங்க அம்பாளுடைய அழகும் லாவண்யத்தையும் பார்த்து தாரிணி தெலுசு கொண்டி அப்படிங்கிற சுத்தசாவரி ராகத்துல பாடுறார். அதே ஊர்ல திருவொற்றியூர் பஞ்சரத்னமும் எழுதுறார். இதை ஒட்டி சில பஞ்சரத்னங்களும் அந்த சமயத்தில் அவர் எழுதுறார். கோவூர் பஞ்சரத்னம், லால்குடி பஞ்சரத்னம், திருவொற்றியூர் பஞ்சரத்னம், கனராக பஞ்சரத்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சரத்னங்களுக்கான 5 விதமான பஞ்சரத்னங்கள் வருது. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தியாகராஜர் கேட்குறாரு ராமர் கிட்டக்க, எனக்கு 80 வயசு ஆயிடுத்து ராமா, என்னை நீ கூப்பிட்டுக்கோ ராமா அப்படின்னு அவர் சொல்கிறார். ராமர் வந்து நான் உன்னை கூப்பிட்டுக்க முடியாது, உனக்கு இன்னும் ஒரு ஜென்மம் பாக்கி இருக்குன்னு சொல்லவும் தியாகராஜர் அழறாரு, கதறாரு. ராமா, என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னையே நினைச்சுட்டு உன்னையே உனக்காக நான் வாழ்ந்திருக்கேன், என் வாழ்வையே அர்ப்பணம் பண்ணியிருக்கேன் ராமா, என்ன நீ கூப்பிட்டுக்க மாட்டியா அப்படின்னு சொல்றார். அதுக்கு ராமர் சொல்றாரு, நீ சந்நியாசம் வாங்கிக்கோ, இன்னிலிருந்து 10வது நாளான பகுல பஞ்சமியில் உன்னை நான் அழைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்லவும் 9வது நாள் அவர் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளிக்கிறார். நாத பிரம்மானந்தா அப்படிங்கிற அவருக்கு ஒரு பட்டத்தோட அவர் சந்நியாச கோலத்துல உட்கார்ந்துருக்கார். பகுல பஞ்சமி அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அவருக்கு கபாலம் உடைஞ்சு அவருடைய கபால மோட்சம் அவருக்கு கிடைக்கிறது. அவரோட ஜோதி வடக்கு பக்கமா சேர்ந்து ராமர் கிட்ட சேர்ந்துருதா நமக்கு இந்த கதைகள் தெரிய வருது. இந்த பாட்டு நம்ம எவ்வளவு வருஷமா கேட்டு வந்துட்டு இருக்கோம். தியாகராஜர் சமாதியான பிறகு 1947வது வருஷம் அவர் சமாதி அடைகிறார். மன்னிக்கும் 1943ஆம் வருடத்திலிருந்து வருடா வருடம் பகுல பஞ்சமி அன்று தியாகராஜர் சத்குரு தியாகராஜருக்கு பஞ்சரத்ன கிருதிகளை பாடி அவருடைய ஆராதனை விழா 5 நாட்களிலிருந்து 7 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இப்பொழுது வில்லிவாக்கத்திலும் இதை தொடர்ந்து நாம் 11வது வருடமாக சத்குரு சத்சங்கத்தின் சார்பில் தியாகராஜருக்கு ஆராதனை வருடாவரம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு ரகுராமன் அவர்களை அணுகவும். सद्गुरु श्री त्यागराज स्वामी की जय। राम 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 राम